கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, அப்போது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி அவர்கள் 6வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலே ஏசாயா ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை, ஐயோ நான் அதமானேன், நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதும் நான் தகுதி இல்லாதவன், அவர் என்னை பார்ப்பதும் நான் தகுதி அற்றவன் என்று தன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொள்ளுகிற ஏசாயா தீர்க்கதரிசியை இங்கு பார்க்க முடிகிறது. அதைதான் இங்கு அந்த வசனம் பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன அப்படின்னா, நாம் ஆண்டவருக்கு முன்பாக பாவிகள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் ஆலயத்துக்கு போயிட்டேன், நான் பரிசுத்தமாகிட்டேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் காணிக்கை படைக்கிறேன் என்பதெல்லாம் நாம் செய்கின்ற போது நாம் பரிசுத்தர்கள் என்று அநேக கிறிஸ்தவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அப்படி அல்ல. பவுலடிகளார் சொல்லுகின்ற போது என்ன சொல்ல, அனுதினமும் நான் பாவி என்று அறிக்கையிட வேண்டும். அனுதினமும் இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்க. அதுதான் அந்த வசனத்திலே அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் மத்தியிலே நான் வாசமாயிருக்கிறேன். அதாவது பொல்லாத மனுஷர் மத்தியிலே நான் வாழறேன். அதனால இந்த உலகத்திலே அனுதினமும் பாவம் நம்மை தொடக்கூடும். ஆகையினால் கடவுளிடத்திலே, ஆண்டவரே நான் பாவி, எப்படி ஆயக்காரன் தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையா இரும் என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்தானோ, அதுபோல ஏசாயா தீர்க்கதரிசி தான் அதையும் அவர் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பது என்னால முடியாது, நான் தகுதியற்றவன் அப்படி என்று தம்மை முழுமையாக நீங்களும் நானும் ஒப்படைக்கின்ற போது ஆண்டவரிடத்திலே இரக்கம் பெறுகின்ற மக்களாக கிறிஸ்தவர்களாக காணப்படுவோம். நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொள்வோம், ஆண்டவரிடத்தில் இரக்கம் பெறுவோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.